நாளினாலே ஒரு சுத்திகரிப்பின் தேவ செய்தியை நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்கள் மூலமாக நம்முடைய உள்ளான மனுஷனிலே ஒரு மறுரூபத்தை, மனம் திரும்புதலை, ஒரு புதுப்பித்தலை செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் சொன்னது மாத்திரம் அல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகாரத்தில் 7 சபைகளுக்கும் ஆவியானவர் பேசுகிற பொழுது அந்த செய்தியிலே அவர் முக்கியமாக குறிப்பிடுகிற பொதுவான ஒரு காரியத்தை சேரக்கூடிய எல்லா சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம இங்கே பார்க்கிறோம். மனம் திரும்பு, மனம் திரும்பு என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். மார்க் 1:15 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் பிரசங்கித்தது மாத்திரம் அல்ல, சபைக்கும் இந்த நாளிலும் கூட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பல்வேறு விதமான காரியங்களிலிருந்து மனம் திரும்பும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களுக்குள்ளாய் நாம் போகிறதில்லை. ஆனால் நாம் மனம் திரும்ப வேண்டும். எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நம்மை புறக்கணிக்கிறவர் அல்ல, நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல. நம்மை எப்படியாகிலும் மறுபடியும் நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ள அவர் துடிக்கிறார். ஆனபடினாலே அந்த தேவனிடத்தில் சேரும்படியாக நமக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் தருகிற பொழுது சொல்லுகிற காரியம்தான் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே மனம் திரும்புதல் என்கிற அந்த அனுபவத்தில் உள்ள 7 விதமான காரியங்களை குறித்து அல்லது 7 விதமான அனுபவங்களை குறித்து இந்த நாளில் நாம் தியானிப்போம், அதை நாம் சிந்திப்போம், அந்த அனுபவத்தின் வழியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். நாம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக மனம் திரும்பி ஆண்டவரை நம்பி வந்தவர்களாக இருந்தாலும் இந்த நாளிலும் நாம் திரும்பவும் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும், நெருங்க வேண்டும், உறவாட வேண்டும், இணைய வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறபடினாலே மனம் திரும்பும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். இந்த மனம் திரும்புதல் என்கிற காரியத்தில் அடங்கியிருக்கிற 7 குறிப்புகளை நாம் தியானிப்போம். முதலாவதாக அது பாவ உணர்வு, கன்விக்ஷன். 2ஆவதாக தேவனுக்கேற்ற துக்கம் அல்லது காட்லி சாரோ. 3ஆவது அறிக்கையிடுதல், கன்ஃபெஷன். 4ஆவதாக விட்டுவிடுதல், ஃபோர்சேக்கிங். 5ஆவதாக ஒப்புரவாகுதல், ரெக்கன்சிலியேஷன். 6ஆவது திரும்ப கொடுத்தல், ரெஸ்டோரேஷன். 7ஆவதாக பரிசுத்தமாக்கப்படுதல், நீதிமான்களாக்கப்படுதல், சாங்டிஃபிகேஷன், ஜஸ்டிஃபிகேஷன் என்று இந்த மனம் திரும்புதல் மூலமாக தேவனும் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அனுபவங்களை பார்ப்போம். தேவனுக்கு மகிமை. முதலாவது பாவ உணர்வு, கன்விக்ஷன். பாவ உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பாவம் என்று சொன்ன உடனே நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, 19ஆம் சங்கீதத்தில் 12ஆவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பிழைகள் அது சிறிதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம், அதை அளந்தெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பிழைகளை நாம் உணர்ந்தாலே நம்முடைய ஆசீர்வாதம் ஆரம்பித்து விடுகிறது, நம்முடைய விடுதலை ஆரம்பித்து விடுகிறது. அநேகர் தங்களுடைய பாவங்களை உணர்கிறதில்லை, தங்கள் பிழைகளை உணர்கிறதில்லை, சாக்குப்போக்கு சொல்லுவார்கள், மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தங்களை நீதிகரித்துக் கொள்ள விரும்புவார்கள். யார்தான் செய்யவில்லை என்று சொல்லுவார்கள், மற்றவர்களெல்லாம் சரியா இருக்கிறார்களா என்று கேட்பார்கள். அது நம்முடைய வேலை அல்லவே அல்ல. நம்முடைய குறைகளை குறித்து, பிழைகளை குறித்து, தவறுகளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது உணர்த்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு பிரசங்கித்த வேளையில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள், கன்விக்ஷன் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் குத்தப்பட்ட பொழுது தங்களை சமர்ப்பித்தார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை நாம் உணர்வடைய மறுப்போம் என்றால், நாம் பாவ காரியங்களை குறித்து, பிழைகளை குறித்து உணர மனமில்லாமல் இருப்போம் என்று சொன்னால், என்ன 32:23 பார்க்கிறபடி பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும், பாவம் உங்களை விட்டு விலகி போகாது, பாவம் உங்களை ஒட்டிக்கொள்ளும், பாவம் உங்களை கடைசியிலே அழிவிலே கொண்டு போய்விடும்.
ஆனபடினால் நாம் உணர்வடைய வேண்டும் என்பது தேவன் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறபடி ரோமர் 1:21 பார்க்கிற பொழுது உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து போகிறது. பாவ உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் அந்த உணர்வை ஆண்டவர் கொடுக்கிற வேளையில் நாம் உணர்வுடைய மனதில்லாமல் இருந்தால் உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து விடும். அப்படி இருளடைந்து விட்ட பிறகு என்ன செய்தாலும் உணர்வு என்பது இல்லாமல் போய்விடும். ஆரம்பத்தில் புதிதாய் அல்லது காரியங்கள் ஏற்படும் பொழுது ஒரு பதற்றம் இருக்கும், பயம் இருக்கும், உணர்வு இருக்கும். பரவாயில்லை என்று சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு உணர்வில்லாத நிலைமையில காணப்படுகிற சூழ்நிலையில அது மறத்து போய்விடும், மறுதளித்து போய்விடும், உணர்வில்லாமல் போய்விடும், இருளடைந்து போய்விடும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி உணர்வில்லாதபடி ஒப்பு கொடுக்காதபடிக்கு மனதில்லாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலை முடிவு என்பது அங்கே ஒரு தண்டனை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது வெறும் சரீர மரணம் அல்ல, அது ஒரு தண்டனையை குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் நம்மை உணர்வுள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். ஒப்படைப்போமாக. இரண்டாவதாக தேவனுக்கேற்ற துக்கம், மனஸ்தாபம் உண்டாகும். 2 கொரிந்தியர் 7 9-10 வசனங்களிலே தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு அது எந்த விதமான அழிவுக்கோ நஷ்டத்துக்கு இடமில்லாமல் மனம் திரும்புதலுக்கு வழிவகுக்கிறது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பேதுருவை நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை தெரியாது என்று மறுதலித்த பேதுரு இயேசு ஆண்டவர் திரும்பி பார்த்த பொழுது மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து, அதுதான் மனஸ்தாபம், அதுதான் தேவனுக்கேற்ற துக்கம். அதே யூதாஸ் காரியத்து அவனும் கூட அந்த காரியத்தை குறித்து தான் செய்தது தவறு என்பதை அவன் யோசித்து பார்த்தான். தேவனுக்கேற்ற துக்கம் அவன் அடையவில்லை, அவன் கோபம் அடைந்தான். அவன் ஆண்டவருடைய சிலுவைக்கு வரவில்லை, மனிதனிடத்தில் போனான். அவனுடைய முடிவு நாண்டு கொண்டு செத்தான். பேதுரு ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்தார், ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து தேவனுடைய துக்கம் அடைந்தார். அவர் மனம் திரும்பினார், ரட்சிப்படைந்தார், ஊழியத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவரை கொண்டு கிரியை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷத்தில் 15 நல்ல தகப்பனுடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். வழக்கமாக கெட்ட குமாரனுடைய சரித்திரம் என்று சொல்லி பழகிவிட்டோம். அங்கே ஒரு நல்ல தகப்பனுடைய சரித்திரத்தை தான் நாம் அங்கே பார்க்க முடிகிறது. என்ன நடந்தது? அந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்த பொழுது 17, 18, 19 வசனங்களில் வாசிக்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? என் தகப்பனிடத்திலே திரும்பி போவேன் என்று முடிவு செய்கிறான். அவனுக்குள்ளே ஒரு தீர்மானம் உருவாகிறது, ஒரு மனஸ்தாபம். தேவனுக்கேற்ற துக்கம் நம் வாழ்க்கையில வரும் என்றால் அது ஒரு நல்ல ஒரு முடிவுக்கும் நல்ல தீர்மானத்துக்கும் வழிவகுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கை இக்கட்டான சூழ்நிலையில, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீ மனிதனிடத்துல போகாதே, ஆண்டுடைய சிலுவையினிடத்துல போ. அப்பொழுது உனக்கு நல்ல தீர்மானம் உண்டாகும். தகப்பனிடத்துல போ, உனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் இந்த இளையகுமாரன் செய்தான். அவனை தகப்பன் ஏற்றுக்கொண்டார். மூணாவதாக நாம் பார்க்கிற வேளையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். 32ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இன்னும் மற்றுமுள்ள வசனங்களிலும் அந்த குறிப்புகள் இருக்கிறது. என் பாவத்தை அறிக்கை இடுவேன் என்றேன். 139ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், நான் நித்தம் அடக்கி வைத்த மட்டும் என் ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் இல்லாமல் போயிற்று, எனக்கு மூச்சு விட கூட முடியாமல் போய்விட்டது என்று அங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அறிக்கையிட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மார்க் 1:5 யோவான் ஸ்நானத்தில் ஞான ஸ்நானம் வந்த பெரும்படியாய் வந்தவர்கள் எல்லாரும் பாவங்களை அறிக்கையிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யோகா 18ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் அந்த ஆயக்காரன் மார்பில் அடித்துக் கொண்டு ஆண்டவரை நோக்கி தன் பாவங்களை அறிக்கை செய்கிறான். தேவனே ஆவியாகிய மேல் கிருபையாயிரும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறான். அருமையானே, பாவ அறிக்கை அடுத்த ஒரு அனுபவமாக இருக்கிறது. இது ஏதோ சும்மா வாய் திறந்து சொன்னோம்,
ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம் அல்ல. உன்னுடைய பாவத்தை நீ தேவனிடத்தில் அறிக்கையிடும் பொழுது உனக்கு தேவ சமாதானம் கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பாவ அறிக்கையிடும் பொழுது சாத்தானுடைய பிடி உன்னை விட்டு தளர்ந்து போகிறது. நீ பாவ அறிக்கை செய்யும் பொழுது உனக்கு ஒரு நல்மனசாட்சி கிடைக்கிறது. நீ பாவத்தை அறிக்கையிடுகிற வரைக்கும் சாத்தான் உன்னை தன் பிடியிலேயே வைத்துக் கொள்வான். நீ ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலும், நீ ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொன்னாலும், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னாலும் சாத்தான் உன்னை அவன் பிடியிலே வைத்திருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். ஏனென்றால் பாவ அறிக்கை செய்யும் பொழுது சாத்தானே ஓடிவிடுகிறான். ஏனென்றால் தேவனிடத்தில் உன்னுடைய பாண்டத்தை உடைத்து போடுகிறாய். அப்படிப்பட்ட அறிக்கை உனக்கு தேவ சமாதானத்தை கொடுக்கிறது. அடுத்தபடியாக விட்டு விடுதல், பாவத்தை விட்டு விடுதல் என்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். நீதிமொழி 28:13 நாம் வாசிக்கிற வேளையில், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையானே, பாவத்தை அறிக்கை செய்கிறது மாத்திரம் அல்ல, விட்டுவிட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தீமோத்தேயிலே நாம் வாசிக்கிற வேளையில் அநேக சந்தர்ப்பங்களிலே பவுல் சொல்லுகிறார், விலகு விலகு விலகி ஓடு, விலகு விலகு, இவளை விட்டு விலகு என்றெல்லாம் அநேக காரியங்களை குறிப்பிடுகிறார். இதுதான் விட்டு விடுகிற காரியம். இனிமே நாம் பார்க்கிற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ செய்கிற பாவங்களை விட்டுவிட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஊழியத்தை செய்த நாட்களில் சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்கள். அவர் எங்கே இருந்தார்? எங்கே போனாலும் பாவிகளோடு இருந்தார். எங்கே போனாலும் அந்த ஜனங்களோடு அவர் சாப்பிட்டார். எங்கே போனாலும் பாவிகளோடு சஞ்சரித்தார். இதை பார்த்த மற்றவர்கள் சொன்னார்கள், ஆண்டவருக்கு ஒரு பெயரை கொடுத்தார்கள். அது என்னவென்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? பாவிகளின் சிநேகிதன் என்று ஆண்டவருக்கு பெயர் கொடுத்தார்கள். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், பிணியாளிக்குத்தான் வைத்தியம் தேவை, நான் பாவிகளை ரட்சிக்க வந்தேன். அவங்க கிட்ட போனாதான் அவங்களை ரட்சிக்க முடியும். நான் பாவி இல்லை என்று சொல்லி ஸ்ரீநீதியில் வாழ்கிற உங்களிடத்தில் எனக்கு வேலை இல்லை என்று ஆண்டவர் அங்கே மறுமொழி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் பாவிகளிடத்தில் போய் இருந்தார், அவர்களோடு பழகினார், அவளோடு கூட பேசினார், அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார், அவளோடு அன்பாக இருந்தார், அவளோடு கூட சிநேகிதராக இருந்தார், அவளோடு கூட புசித்தார். ஆனால் ஆண்டவரை சந்தித்த பிற்பாடு, ஆண்டவரோடு கூட அவர்கள் உறவாடின பிற்பாடு அந்த வாழ்க்கை முன்போல இருக்கவில்லை. ஆண்டவர் சந்தித்த ஒவ்வொருவரையும் பார்த்து கடைசியாக முடிவாய் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறதை அநேக இடங்களில் நாம் படிக்கிறோம் அல்லவா? என்ன சொன்னார்? இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினார். அதை போலவே வாழ்க்கை மாறினது. அவர்கள் பாவத்தை விட்டு ஒழித்தார்கள், ஆண்டவருக்கு பின் சென்றார்கள், ஆண்டவருடைய சாட்சிகளாக இருந்தார்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். உண்மையும் அப்படி தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். ஐந்தாவதாக ஒப்புரவாகுதல் என்று நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:19-20 வசனங்களிலே தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். இது தேவனோடு கூட சமாதானம் ஏற்பட வேண்டும், மனிதரோடும் கூட சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிற காரியம். அநேக விஷயங்கள் இருக்கிறது, சுருக்கமாய் நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 12:18 கூடுமானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதரோடு, ஆனால் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும், தேவனோடு கூட சமாதானமாக வேண்டும். பாருங்கள், அந்த கெட்ட குமாரன், அந்த இளைய குமாரன் திரும்பி வரும் பொழுது தகப்பனுடைய பாதத்தில் விழுந்து, நான் தகுதி இல்லை, இனிமேல் உம்முடைய மகன் என்று சொல்ல தகுதி இல்லை, நான் ஒரு வேலைக்காரனை போல உங்கள் வீட்டில் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தகப்பன் என்ன சொல்லுகிறார்? வேலைக்காரன் இல்லை, நீ என் பிள்ளை, நீ என் குமாரன் என்று அவன் காடிலே விழுந்தவனை தூக்கி, அழுக்கு படிந்தவனை
அணைத்துக் கொள்ளுகிறார். அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுக்க சொல்லுகிறார், மோதிரம் போட சொல்லுகிறார், விருந்து செய்ய சொல்லுகிறார், எனக்கு சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் என் பிள்ளை திரும்பி வந்து விட்டான், என்னோடு கூட சேர்ந்து விட்டான், நீ தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும், தேவனோடு கூட சேர வேண்டும். இதுதான் இந்த மனம் திரும்புதலில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது திரும்ப கொடுத்தல், ரெஸ்டோரேஷன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சகீவை குறித்து நாம் பார்க்கிறோம். யாரிடத்திலாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துவேன் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் ஆயக்காரன், அநியாயமாய் வரி வசூலித்தவன், அநியாயமாய் வட்டி வாங்கினவன், அநியாயமாய் பணத்தை அபகரித்தவன், அநேகரை ஏமாற்றினவன். அவனுக்கும் தெரிகிறது, ஊருக்கும் தெரிகிறது. எல்லாரும் சொல்லுகிறார்கள், பாவியான மனுஷனுக்கு வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு போகிறாரே என்று சொல்லி அந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். சகை சொல்லுகிறான், ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், அநியாயமாக வாங்கினதையெல்லாம் 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ரசிக்கப்பட்டேன் என்று நாம் சொல்லுகிறது மாத்திரம் அல்ல, நீ அநியாயமாய், நீ அறியாமையின் காலங்களிலே, தேவனை ஏற்றுக்கொள்ளாத காலங்களிலே நீ செய்த அநியாயம் என்ன? அநியாயமாய் பணத்தில் வாங்கினாயா? லஞ்சம் வாங்கினாயா? அநியாயமாய் நீ மற்றவர்களை ஏமாற்றினாயா? அதை 4 மடங்கு உனக்கு கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு வாங்கினதையாவது நீ திருப்பி கொடுக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பு நிறைவேற்றுகிற காரியம். அநியாயத்தின் திரவியமோ ஏமாற்றின காரியங்களோ உன் வாழ்க்கையில இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, பணம் என்றால் திருப்பி கொடுத்து விடலாம். ஆனால் ஏதோ வார்த்தையினாலேயோ அல்லது வேறு காரியத்தினாலேயோ மற்றவர்களுக்கு அநியாயம் செய்தால் என்ன செய்வது? அதை திரும்ப பெற முடியுமா? முடியும். நீ அவளிடத்தில் சென்று மன்னிப்பு என்கிற ஒரே வார்த்தையில இதை தேவன் அடக்கி வைத்திருக்கிறார். நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருவேளை வார்த்தையினாலேயோ செய்கையினாலேயோ கிரியினாலேயோ வேறு எந்த விதத்தினாலேயோ மற்றவர்களை அநியாயம் செய்திருப்பாய் என்றால் இடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது அதை நீ ரெஸ்டோரேஷன் பண்ணுகிறாய், அதை நீ சரிகட்டுகிறாய், அதை நீ திரும்ப கொடுக்கிறாய் என்பது. பணமாக இருந்தால் திரும்ப கொடுத்து விடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் ரட்சிப்பு நிறைவேறும். அதான் மனம் திரும்புவதின் அடையாளமாக இருக்கிறது. 7வதாக கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது இவ்விதமாக நம்ம ஒப்புக் கொடுக்கிற வேலையில், உணர்வடைந்து ஒப்புக் கொடுக்கிற வேலையில், மனஸ்தாபப்பட்டு வணங்க சென்று ஒப்புக் கொடுக்கிற வேலையில், அறிக்கை செய்து ஒப்புக் கொடுக்கிற வேலையில், நம்மை விட்டு விட்டு ஒப்புக் கொடுக்கிற வேலையில், தேவனோடு கூட ஒப்புரவாகி விட்டு ஒப்புக் கொடுக்கிற வேலையில், நாம் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி எல்லாவற்றையும் ரெஸ்டோரேஷன் பண்ணி எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து நாம் ஒப்புரவாக்கி நம்ம ஒப்பு கொடுக்கிற வேலையிலே நம்மை தேவன் பரிசுத்தமாக்குகிறார், சுத்திகரிக்கிறார், நீதிமான்களாய் மாற்றுகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களில் பார்க்கிற பொழுது இதுமேல் அவனுக்கு அந்த கெட்ட குமார் என்கிற பெயர் இல்லை. ஆண்டவர் அந்த தகப்பன் அவனுக்கு சொந்த பிள்ளை என்று பெயர் கொடுக்கிறார். கெட்ட குமாரனுக்கே அவ்விதமாய் செய்வார் என்றால் சிறு தவறுகள் அல்லது பிழைகள் அல்லது குற்றங்கள் அல்லது குறைகள் என்று சொல்லி நீ வாழ்ந்து கொண்டிருக்காதே. தேவன் உன்னை அழைக்க ஆயத்தமாக இருக்கிறார். அருமையாய் பெர்க்மன் பாடும் பொழுது ஒரு பாவம் செய்யாத மகனை போல உன்னை ஏற்றுக்கொள்ள பரமபிதா துடித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னது போல ஆண்டவரை நெருங்குவோம். நம்மை பரிசுத்தப்படுத்துவார். மனம் திரும்பி நம் ஆண்டவருடைய சிலுவை நிழலுக்கு உருவம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்கு நம்மை ஏவுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாகவே திருவிருந்தை கொடுத்திருக்கிறார். அதில் பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.